ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விளாக்ஸ் டே 3 பேப்பர் ஒர்க். ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க்கில் நான் எப்படி வந்தேன் அப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி எப்பவும் போல் காலைல எழுந்திரிச்சி ஒரு 6-6:15 எழுந்திரிச்சிட்டு ஜிம் போயிட்டு ரன்னிங் முடிச்சுட்டு, இல்லை ரன்னிங் போக முடியும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா வாக்கிங் போயிட்டுருப்பேன். அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம வயசு ஒரு பையன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அவன் போய் கேட்டதுக்கு வேகன்சி இருக்குது ப்ரோ அதுமாரி போய் கேளுங்க, அவர் நம்பர் கொடுத்தாரு. ஆனால் அவர் காலே பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவரை பிடிக்கணும்னு சொல்லி தெரிவிட்டு அலைஞ்ச உடனே இன்னொரு ஆள் வந்து கண்ண மாட்டார். அதே சைக்கிள் அதே பேப்பர் இருந்துச்சு. போய் பார்த்து அந்த வேற ஆள்கிட்ட போய் கேட்டு தான் இதில் சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கப்புறம் டெய்லி காலைல 5 மணிக்கு கன்ஃபார்ம் எழுந்துருவேன். இந்த சேர்ந்ததுக்கு காரணம் ஒரு முழு மோட்டிவே வந்து காலையில் எழுந்திருக்கணும். விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் ஜிம்மு போகணும், ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் இறங்கிட்டேன். அந்த கமிட்மெண்ட் தான் இப்போ தூக்கி வீசிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேப்பர்லாம் முடிச்சுட்டு ரன்னிங் அதாவது எங்கள் ஃப்ரீ ஜிம்முக்கும் அங்கே ரூமுக்கும் ஒரு 200 மீட்டர் இருக்கும், ஓடிட்டு முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை பார்ட் 4 பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ உங்களால் ஒரு எக்ஸாம் முடியல அப்படின்னா அவங்களே வந்து மாறிப்பாங்க. அது அவங்க முடிவு பண்ணுறது தான், அவங்களே தெரியும் இல்லையா, நம்ம வந்து எந்த எக்ஸாம் போனால் பெட்டராக இருக்கும், நம்மளால் போக முடியும் சொல்லிட்டு தெரியும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி இது. ஸோ ஒரு எக்ஸாம் படிச்சிருந்தாப்புல, திடீர்னு பேங்க்குக்கு மாறிட்டாப்புல. அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதுமாரி இதை ட்ரை பண்ணுங்கள் அவங்க முடியும்னு சொல்லிட்டு. அவர் தெரியும் அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது அவர் தெரியும். நம்ம வந்து ஒருத்தவங்க போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ண ப்ரோ, முடியும் ப்ரோ, நீங்கள் மாறாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள், அதான் சொல்கிறேன் கேட்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களோட மைண்ட் செட்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தெரியும். அதனால் யார் சொல்கிறதும் காவாகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நெகட்டிவ் வரட்டும் பாசிட்டிவ் வந்தால் வரட்டும், எல்லாத்தையும் பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. நெகட்டிவ் தூக்கி போட்டுருங்க, பாசிட்டிவ் தூக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். மேக் இட் ஈஸி, மேக் இட் ஃபாஸ்ட். ஆனால் வந்து டைம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. ரன்னிங் மாதிரி தான் அதுவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதை கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. லைஃப் அச்சீவ் பண்ணுறேங்க. ஓகே, ஹாஸ்டல் வந்தாச்சு, இனிமேல் எண்ட் ஆக போகுது. सी इन स्टूडियो, सब्सक्राइब करो, सपोर्ट करो, शेयर करो. ओके, थैंक यू, जय हिंद. ஆப்பா முடிஞ்சுடா சாமி. பார்த்துங்க, இதாங்க ஹாஸ்டலு. போர்டே வந்து வெத்து போர்டாக இருக்கும். சாப்பாடு ஒன்று தான் பெஸ்ட்டுங்க, மற்றபடி எல்லாம் ஒஸ்ட்டு தான்.